வெல்கம் டு ஈஸி ஆரி சேனல். ஆரி கற்றுக்கிட்டு இருக்க, ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸ்க்காக சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கிளாத்தை எப்படி ஃப்ரேமில் கரெக்டான பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஜென்ரலான திங்ஸ் எல்லாமே பேசிக்கான விஷயம் சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக இத்தனை வருஷம் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் கற்றுட்ருப்போம். அதோட டிப்ஸும் நான் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். சின்ன விஷயத்த நம்ம மாறுதலாக செஞ்சால் கூட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போதே கரெக்டான பர்ஃபெக்டான மெத்தடில் கற்றுக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டான டிசைன்ஸ் கிடைக்கும். கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை நீங்கள் கீழே தரையில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கிளாத்தை போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்டர் ரிங்கை அதுக்கு மேலே வச்சு டைட் பண்ணுங்கள். கிளாத்தை ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க நம்ம ஊசியால் அதை குத்தி குத்தி எடுக்கும்போது நமக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகும் கிளாத்து. த்ரெட்டு வந்து பிடிச்சி இழுக்கும், த்ரெட்டு அறுந்து போயிடும். இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க, 2 ஃப்ரேமும் ஈக்குவலாக வர மாதிரி. அதே மாதிரி அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நம்ம இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நம்மளால் ஹேண்ட்லேயே பிடிச்சி அதை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா திருப்பி போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டால் ஃப்ரேமை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டால் இன்னர் ரிங்கை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கிளாத்தை உங்களோட ரைட் ஹேண்டால் இழுத்து டைட் பண்ணுங்கள். இப்படி ஆப்போசிட்டாக பண்ணும்போது, ஆப்போசிட் சைடில் இழுத்து இழுத்து டைட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அது டைட்டாக ஃபிட் ஆகிக்கும். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் ஆரம்பத்தில். கொஞ்சம் நாளானதுக்கப்புறமா அதை நீங்கள் ஸ்பீடாக உங்களுக்கே வந்துடும். லெஃப்ட் ஹேண்டில் தேவையான அளவு ப்ரெஷர் கொடுங்க. ரைட் ஹேண்டால் ஆப்போசிட் சைட் கிளாத்தை தேவையான அளவுக்கு இழுங்க. அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்கா ஃப்ரேம்லேருந்து 2 ஃப்ரேமும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிடும். ஸோ தேவையான அளவு மட்டும் கொடுத்து டைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுக்கு திருப்பி போட்டு டைட்டன் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரேமை திருப்பிக்கோங்க. ஃப்ரேமை திருப்பினதுக்கப்புறம் லைட்டாக வந்து கிளாத்தை தட்டி பார்த்தீங்கன்னாக்க அந்த டைட்டாக இருக்கிறது இல்லைன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த எட்ஜை இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து டைட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக டைட்டாக வரும். ஸ்க்ரூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணதுக்கப்புறமா கிளாத்தை திரும்பவும் இழுத்து விடுங்க சுற்றிலும். திரும்பவும் நீங்கள் அதை தட்டி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும், டப் டப்னு. அண்ட் தென் நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அது எவ்வளோ டைட்டாக அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எம்ப்ராய்டரி போடும்போது இந்த ஸ்க்ரூ பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டில் இதை எப்போதுமே ஆப்போசிட் சைட் திருப்பி வைக்கணும். நம்ம பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. பிகாஸ் அது நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எப்போதுமே நமக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஸ்க்ரூ வர மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸ்டாண்டில் இப்போது ஃப்ரேம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. துணியெல்லாம் வந்து நம்ம அதை உள்ளே விடாமல் அதை வெளியில் இழுத்து நம்ம டைட்டாக பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம உட்காந்து ஆரி போடும்போது இந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம அந்த துணியை எடுத்து ஒரு கிளிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து அதை முறுக்கிட்டு லெக்கில் சுற்றி அதோட கிளிப் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கம்மியான கிளாத் ஒரு சைடில் இருக்கும், கொஞ்சம் இதில் மட்டும் அதிகமான கிளாத் இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்க பார்ட்டை வந்து கீழே வந்து முறுக்கி அந்த காலில் வந்து நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்க பக்கத்தில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக முறுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து துணி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து எம்ப்ராய்டரியை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியும். கொஞ்சம் குயிக்காக பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட டிஸ்டர்பன்ஸாக தோணும். ஸோ அதனால் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக கிளிப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். until then bye bye. Thanks for watching. Subscribe my channel. Easy Ari.